சோல்ஜர்ஸ் ஆக்சுவலி வந்து காலைல நியூஸ் கேட்டவன்லேருந்தே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. காரணம் அப்படின்னா நம்ம கேப்டன் வந்து இப்போ இறந்துட்டாருன்னு சொல்கிறதே ரொம்ப சோகமாக தான் இருக்குது. நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி இந்த ஆக்ட்ரஸ்க்கும் வந்து வீடியோ போட்டது கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் டைம் இவருக்காக தான். ஏன் அப்படின்னா நம்ம கேப்டன் ஒரு ஆக்டரையும் தாண்டி ஒரு நல்ல மனிதரும் கூட. என்னோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் முதல்ல ஒரு கிராஃபினஸராக வாழ்க்கை தோணுது நம்ம கேப்டன் டிவியில் இருந்து தான். அதனால் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கேப்டன் பற்றின விஷயம் தான் பார்க்க போகிறோம். கேப்டன் பற்றின சில ஃபேக்ட்ஸ் பற்றி தான் ரொம்ப பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து இன்ட்ரோலாம் கொடுத்து போக போகிறதில்ல, நம்ம அப்படியே வீடியோவில் போயிடலாம். இந்த காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு கேப்டன் எப்படி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக மீம் டெம்பர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. மீம்ல தான் நிறைய பேர் வந்து பரிச்சயமாக இருந்திருக்கும். பட் இந்த அரசியலையும் தாண்டி கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய முகம் ஒன்று இருக்கு, மிகப்பெரிய கம்பீரமான முகம் ஒன்று இருக்கு. அதுதான் அவருடைய சினிமா வாழ்க்கை. சரியா சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அவர் 100வது படம்ன்றது அவ்வளோ பெரிய ஹிட் கிடையாது. அந்த படம் கமர்ஷியலாக ஃபிளாப் தான். பட் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் 100வது படம் மிகப்பெரிய ஹிட்டு. ஏன் தளபதி விஜய் கூட 50வது படம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாபம் கிடையாது, அந்த படம் ஃபிளாப் தான். பட் நம்ம கேப்டனுக்கு 100வது படம்ன்றது மிகப்பெரிய ஹிட். இது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் ஒரு நல்ல நடிகரும் கூட, நடிகரையும் தாண்டி நம்ம கேப்டன் நல்ல மனிதரும் கூட. ஏன் ரியல் லைஃப் மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலேயே அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருந்திருக்காரு. குறிப்பாக சொன்னோம்னா நம்ம தளபதி விஜயை சொல்லலாம். நம்ம தளபதியோட ரியல் லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அப்பாவான எஸ்ஏசி தான் அவரை வச்சு நிறைய படம் எடுத்துருந்துருப்பாரு. அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடவும் இல்லை, பத்திரிகையில் நம்ம தளபதியை தப்பாக விமர்சனம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த நேரத்தில் தான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருந்தாரு. என் பையனை அடுத்த நடிகராக மாற்றலான்னு இருக்கேன், பட் சில படங்கள் சரியாக ஓட மாட்டேங்குது, யாரும் பெருசாக படம் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இப்போ பெரிய ஆக்டராக இருக்கீங்க, உங்கள் கூட நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என் பையனை வந்து வளர்த்துட்டு முடியும், உங்களை பார்க்க வரவங்க கண்டிப்பாக என் பையனையும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எஸ்ஏசி வந்து ஒருத்தரை கேட்குறாரு. அது வேற யாரும் இல்லை, அது விஜயகாந்த் தான். அந்த டைம் அவர் புகழ உச்சியில் இருந்தார், மிகப்பெரிய ஸ்டாராக நம்ம கேப்டன் இருந்திருந்தாரு. பட் என்ன இருந்தாலும் அவர் எதையுமே பார்க்காம இந்த படத்தை அவர் நடிச்சு கொடுத்துருந்தாரு. இந்த படத்துல தன் தம்பியா தளபதி நடிக்க வச்சிருந்திருப்பாரு. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஏன் அந்த டைம் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ தான் நம்ம கேப்டன். அப்படி இருந்துமே அவர் உட்காந்துக்கிட்டு தளபதி பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்திருப்பாரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாம நம்ம தளபதிக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. சரியா சொன்னா இன்னொரு சம்பவம், அதாவது இந்த ரமணா படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம் நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம கேப்டன் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பேர் தான் ரமணா. இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து திருட்டு கதை, இந்த கதை வந்து இன்னொருத்தருது அப்படின்ட்டு பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம கேப்டனுக்கு அவ்வளோ அப்போ தெரியாது. படம் எடுத்தாச்சு, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த விஷயம் பெருசாச்சு. இந்த விஷயம் நம்ம கேப்டனோட காதுக்கு தெரிய வந்திருந்தது. கேப்டன் என்ன பண்ணாரு அப்படின்னா பாதிக்கப்பட்ட இயக்குனரை வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட இந்த படத்தை விட்டுருங்க, இந்த படம் எடுத்தாச்சு, ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பா என் அடுத்த படத்துல நீங்க தான் டைரக்டர், நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட டைரக்டருக்கு இன்னொரு படம் ஒன்று பண்ணி கொடுக்குறாரு. அந்த படம் தான் தென்னவன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. இதை இக்னோர் பண்ணிட்டு தான் இட்டு போற டைரக்டரை மட்டும் கூட வச்சுக்கிட்டு அவங்க தான் அடுத்த படம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த டைரக்டர் என்ன பண்ணாலும் சரி அப்படின்ட்டு. பட் நம்ம கேப்டன் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரோட குரலை கேட்டாரு, அவருக்கு உதவியும் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மனசை தெரிஞ்சு இவரை தவிர்த்து எந்த ஒரு ஆக்டருக்குமே வராது நினைக்கிறேன். பட் அதான் உண்மை. இது மட்டும் இல்லாம நம்ம ஆக்டர் சரத்குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். சமகாலத்துல அவர் பெரிய ஹீரோவா இருந்திருப்பாரு நம்ம கேப்டனோட. பட் அவருக்கே வாய்ப்பு கொடுத்தது நம்ம கேப்டன் தான். சரியா, புலன் விசாரணை படத்துல அவருக்கு வில்லன் ரோல் கொடுத்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இவருக்கு தான் அதிக ஸ்கோர் பண்ணுற மாதிரியான சீன்களும் இருந்துச்சு, அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருந்துச்சு. இதே மற்ற ஆக்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சீன்லாம் கட் பண்ணுங்க, அவருக்கு தான் அதிக ஸ்கோர் இருக்கு, எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்ட்டு யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம கேப்டன் எதையுமே கட் பண்ணாமல் அதெல்லாமே அப்படியே வச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சரத்குமார் கிட்டேயே இந்த படத்தால் நல்ல பேர் கிடைக்கும்ட்டு தட்டி கொடுத்துருந்தாரு நம்ம கேப்டன். இந்த சீனெல்லாம் வச்சுக்கங்கன்னு சொன்ன ஒரு மனிதன், சரத் இதுல உனக்கு தான் பேர் வரும்னாரு. வேற எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க, வேற எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம கேப்டன் தான் பண்ணிருப்பார். இந்த விஷயத்த நானா சொல்ல, இந்த விஷயத்த ஆக்டர் சரத்குமாரே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. ஓகே சோல்ஜர்ஸ், இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரியல் லைஃப்ல நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுதுங்க அப்படின்னா கேப்டன் டிவில தான். அங்கே தான் நான் வந்து முதல்ல கேப்டனே வந்து நேரில் பார்த்துருந்தேன்.
கேப்டன் ஒவ்வொரு ஆயுத பூஜைக்குமே கேப்டன் டிவிக்கு வருவாரு. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து அவர் கையில கிஃப்ட் கொடுப்பாரு. முதல் வருஷம் கேப்டன் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ளேயே வந்து ஆர்வம் அதிகமாயிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து கேப்டனோட படங்களை பார்த்து வளர்ந்துருப்போம். ஏன் ரமணா, தென்னவன் இந்த மாதிரி படங்களை வந்து பேரண்ட்ஸோட தேட்டர்லயே பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து. ஏன் சொன்னா எங்க வந்து மல்லிகை தேட்டர் இருக்கும். அந்த தேட்டர்ல வந்து நிறைய கேப்டன் படம் போடுவாங்க. அந்த படத்தை வந்து எங்க மாமாவோட சேர்ந்து போய் நிறைய படம் பார்த்துருக்கேன் அப்பவே. ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் நேரில் பார்க்க போறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லக்கிலி அந்த வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணேன், அதனால தான் வந்து நேரில் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷங்கள் அது அவ்வளோ வர முடியல, அவ்வளோ சரியில்லாதனால. ஸோ அப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் இது. ஆக்சுவலி இதுதான் வந்து என்னுடைய ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்ற போது நம்மளையும் அறியாமல் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. சரியா சொன்னால் இப்போ நான் வேறு வீடியோ போகலாம் இருந்தேன். பட் இப்படி இறந்துட்டாருன உடனே என்னால் சும்மா தாங்கிக்க முடியல. ஸோ அவருக்கு ஏதாவது வீடியோ போடணுன்னா தான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த அவருக்கு பர்த்டே வரும்போது வீடியோ போடலான்னு வச்சுருந்தேன். பட் அந்த டைம் என்னால் போட முடியல சூழ்நிலையால. பட் இந்த டைம் வீடியோ போடல அப்படின்னா அவரை நேசிச்சு அதிலே அர்த்தம் இருக்காது இல்லையா? அதனால தான் வந்து இப்போ அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பொதுவாக நம்ம கேப்டன் அப்படின்னு யாரை கூப்பிட்டுருந்தாலும் நமக்கு எப்பயுமே நிரந்தர கேப்டன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் கேப்டனை பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட ஃபேன் பை மூமெண்ட் என்ன அப்படின்றத வந்து காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போய்ட்டு வரேன். பாய்.